வணக்கம் மக்களே. நான் உங்கள் ராம்ஜி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தமிழக வெற்றிக் கழக தலைவர் நம்ம தளபதி அவர்கள் வந்து ஃபேசிசம், பாயாசம் அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் ஒண்ணு வச்சாரு. அத வச்ச உடனே பயங்கரமா தமிழ்நாடு ஃபுல்லா பத்திக்கிச்சு. பத்திக்கிட்டு அவங்கவங்க கதறுறாங்க, மூலைக்கு கதறுறாங்க. சமூக ஊடகங்களிலும் சரி, மேடைகளிலும் சரி, ஏகப்பட்ட இடத்துல வந்து கதறி தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க. ஃபேசிசம்னா விஜய்க்கு என்ன தெரியும்? அரசியலை பத்தி என்ன தெரியும்? அவர் என்ன முழுசா தெரிஞ்சுட்டு வந்து அரசியல் பண்றாரு? அவர் சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்கிறாரு. அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனம் வைக்கிறாங்க. ஃபேசிசம்னா என்ன அப்படின்னு அவருக்கு முழுசா தெரியுமா? அப்படின்லாம் கேட்குறாங்க. ஃபேசிசம்னா ஒண்ணுமே கிடையாது. நல்லா கேட்டுக்கங்க. ஃபேசிசம் என்பது 20ஆம் நூற்றாண்டுல, அதாவது 1922ல இத்தாலியில அதிபரா செயல்பட்ட முசோலினி அவர்களால் உருவாக்கப்பட்டது தான் அந்த ஃபேசிசம். ஃபேசிசம்னா என்ன அப்படின்னா, நாட்டின் மீதும் நாட்டு மக்களின் மீதும் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் தன்னுடைய சுயநலத்திற்காகவும் சுய லாபத்திற்காகவும் செயல்படக்கூடிய ஒரு அரசாங்கத்தை தான் ஃபேசிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல தான் நம்ம இந்தியாவை பொறுத்தவரையில ஃபேசிசம்னா பாஜக, பாயாசம்னா திமுக. இதுதான் தளபதி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஃபேசிசம் அப்படின்னு எதுக்காக பாஜக சொல்றாருன்னா, நாட்டை ஆளக்கூடிய அதிபராக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, மக்கள் மீது கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் தன்னுடைய சுய லாபத்திற்காகவும் சுய நலத்திற்காகவும் செயல்படுவது தான் பாசிசம் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம பாசிசத்துல இன்னொரு விஷயமே இருக்கு. என்ன ஒரு விஷயம்னா, மக்களிடையே இந்த மதவாதத்தையும் மொழிக் கொள்கையும் மக்களுடைய விருப்பம் இல்லாமல் அவர்கள் மீது திணிப்பது ஒரு பாசிசம் சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய அரசு தான் நம்ம மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு. அதனால தான் தளபதி அவர்கள் பாஜகவை பாசிசம்னு சொல்றாரு. ஓகேவா? அது மட்டும் இல்லாம பாயாசம்னா என்ன? பாயாசத்தை ஏன் திமுகவுக்கு ஏன் பாயாசம்னு சொல்றாரு தளபதி அவர்கள் அப்படின்னு நீங்க சொல்லப்போனா, நல்லா கேட்டுக்கங்க. பாயாசம்ன்றது எதுக்காக பயன்படுது? நல்ல ராஜபோக ஒரு விருந்துல சாப்பிட்டுட்டு, அது செரிமானம் ஆகுவதற்காக கடைசியா கொடுக்கக்கூடிய ஒரு இனிப்பு தான் அந்த பாயாசம்ன்றது. தளபதி அவர்கள் எதற்காக திமுக அரசு பாயாசம் என்று சொல்கிறார் என்றால், இந்த பாயாசமானது ஏழை எளிய மக்களுக்கான ஒரு பாயாசம் கிடையாது. இந்த பாயாசமானது அதிகார வர்க்கத்தினருக்கும், பணக்கார வர்க்கத்தினருக்கும், பண்ணையார்களுக்கும் அன்றாடம் 3 வேளையும் கறியும், மீனும் போன்ற பல விதவிதமான உணவுகளை சாப்பிட்டு அது செரிமானமாக்கக்கூடிய வகையில் கடைசியாக பருகக்கூடிய ஒரு இனிப்பு தான் இந்த பாயாசம். அவர்களுக்கு தான் இந்த திமுகன்ற பாயாசம் பயன்படுகிறதே தவிர, அன்றாடம் ஒருவேளை சாப்பாடாவது கிடைக்குமா என்று அலைந்து கொண்டிருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு இந்த பாயாசம் என்ற திமுக ஒருபொழுதும் பயனில்லை அப்படின்ற ஒரு தெளிவாக சொல்லக்கூடிய வகையில் தான் எங்கள் தளபதி அவர்கள் பாயாசம் சொல்லி ஒரு விளக்கம் அளித்திருக்கிறார். ஆகவே இந்த பாயாசம்னா என்ன, இந்த பாயாசம்னா என்னன்றது மண்டை குழம்பி சமூக ஊடகங்களிலும் சரி, இல்லை பொது மேடைகளிலும் சரி, நீங்கள் வந்து புலம்ப வேணாம், கதற வேணாம். இப்போ இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பாயாசம்ன்றது இந்த அடிப்படையில் தளபதி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வியூக அடிப்படையில் தான் நான் வந்து இந்த விஷயத்த சொல்கிறேன்.